ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் ட்ரேடிங் என்ன சார் கற்றுக்கிறது என்ன சார் இருக்குது, நம்ம லாஸ் பண்ணி கற்றுக்க வேண்டியது தானே அப்படின்னு ஒரு தரப்பினர் இருப்பாங்களே, அவங்களுக்காக இந்த வீடியோஸ். அதாவது இப்போ அவங்களுக்கு மட்டும் என்ன தெரிய போகுது, எனக்கு என்ன தெரிய போகுது, மற்றவங்களுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு ஒன்று புரிஞ்சுங்க. இந்த ஃபீல்டில் இதுதான் கற்றுக்கிட்டேன் எண்ட் அப்படின்னு கிடையாது. அது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த 18-20 வருஷம் எந்த நாலேஜ் இருக்குதோ அது என்னுடைய இவ்வளோ தூரம் நான் வந்து சம்பாதிச்சதை அந்த நாலேஜ் நான் சம்பாதிச்சேன் நினச்சிக்கேன். காசு பணம் வந்து அப்புறமா. ஸோ 20 வருஷம் நாலேஜ் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் பண்ணி நீங்கள் எல்லாம் கேட்டுருவீங்க. சார் இந்த இடத்துல எக்ஸாக்ட் என்ட்ரி எடுத்தீங்க, இந்த இடத்துல வந்து 1:3 எப்படி எக்ஸிட் ஆனீங்க, அதுக்கப்புறம் 1:4 ஃபுல் ப்ராஃபிட் எப்படி இடத்துல புக் பண்ணிங்க, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நிறைய வந்து வந்துட்டு இருக்கும். ஆக்சுவலாக இந்த சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,20,000 rupees, 1,20,000 ரூபாய் இன்றைக்கி ஒரே நாளில் லாஸ் பண்ணியிருக்காரு ஒருத்தர், நம்மளுடைய வீவர். எப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்குங்களா, இப்போ நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து காலையில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், இது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு. இப்போது அவருடைய மைண்ட் செட்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து சேல் பண்ணுற மாதிரி, சப்போர்ட் கிட்ட வந்து பை பண்ணுற மாதிரி. ஓகே, கான்செப்ட் நல்ல விஷயம், ஒத்துக்கிறேன், எல்லாம் சொல்லலை. அப்போது அந்த ஸ்டாப் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்கணும் இல்லையா, அவர் இந்த இடத்துல கொடுக்காம மேலே போனால் பை, கீழே போனால் செல், ஓவர் ட்ரேடிங் பண்ணி இந்த 1,20,000 ரூபா வந்து மிஸ் பண்ணிட்டார். நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, மேபி நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் அந்த ஒரு தரப்பினர் இருந்தால் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண முடியல சார் அப்படின்னு. இப்போது உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஒரு நாள் ஸ்டாப் லாஸுக்குன்னா கம்மியாகவே வந்து நீங்கள் நாலேஜை கெயின் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வந்து என்கிட்ட தான் கற்றுக்கணும்னு கிடையாது, நீங்கள் எங்கேயாச்சும் போய்ட்டு கற்றுக்குங்க. கற்றுக்கிறதுக்கு சார் ஃப்ரீயாக கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு சிலர். நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4,500 வீடியோஸ் வந்து ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒன்ஸ். இப்போ இல்லாது, எல்லாமே டெலிட் ஆகிடுச்சது. இப்போது 4,500 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நாலேஜபிள் வீடியோ தான். ஆனால் வந்து அதனுடைய வேல்யூ தெரியல, நிறைய பேருக்கு வந்து வேல்யூ தெரியல, அது டெலிட் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே. இப்போ என்னென்னா அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு சில வந்து காசுக்கு விற்கிறாங்க. இப்போது வேறு இடத்துலாம் போய் பார்த்தீங்கன்னா அதை வந்து காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு அந்த வீடியோ இதெல்லாம் எல்லாமே வந்து ஃப்ரீ அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஃப்ரீக்கும் பேக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம காசு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிள் வருது இல்லை. ஸோ நமக்கு ஒரு தட்சிண கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா ஒரு 100 200 உண்டியில் போட்டால் தான் வந்து அங்கே ஒரு வேல்யூ கிடைக்குது. அவ்வளோ. இப்போ நம்ம அர்ச்சகர் கிட்ட போகிறோம், ஒரு 500 rupees கொடுத்தா தான் ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இப்போது சேம் அந்த டியூஷன், இப்போ ஸ்கூல் படிக்கிற பசங்க டியூஷன் ஏன் போகிறாங்க, டியூஷனில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு. ஸ்கூல்லேயே ஒரு சில வந்து டியூஷனுக்கு சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாலேஜ் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன தெரிவிக்கிறேன்னா, உங்களுக்கு எங்கே போனால் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குதோ நீங்கள் போய்ட்டு தாராளமாக கற்றுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நான் என்னுடைய கிளாஸஸ்க்கு நிறைய வரவங்கள நீங்கள் எத்தனை வருஷமாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சால் நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணுமே தவிர டக்குன்னு வாங்க உங்களுக்கு கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. நான் யார்கிட்ட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்டனா கேட்பாங்க. இந்த வீடியோ கமெண்ட்டில் கூட நீங்கள் தெரிவிக்கலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கருத்துக்களை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க. ஸோ நாலேஜ் தான் உங்களுடைய பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர காசு பணம் கிடையாது. ஸோ பணத்துக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், நாலேஜுக்கு ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. ஏன்னா நம்ம கரெக்டான ட்ரேட் நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடுத்த லெவலில் எங்கேயோ போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் இந்த இடத்துல எப்படி சார் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னு. இந்த விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போது என்னுடைய பார்வையில் வந்து ஒரு பேட்டர்ன் இங்கே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இங்கே பேட்டர்ன் வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இங்கே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் நடந்த ஒரு அப்பர் சைடுக்கான வாய்ப்பு. ஆனால் அதுக்கு முன்கூட்டியே நான் வந்து சின்ன பிரேக் அவுட்டில் ஐடென்டிஃபை கொஞ்சம் ரிஸ்க் ரேட் தான். அப்போ ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருந்தேன், அப்போ எங்கே மேலே மூவ் ஆகிடுச்சு, அப்போ ஸ்டாப் லாஸ் மாடிஃபை பண்ணி இங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே 1:3 ரிஸ்க்கு எக்ஸிட் ஆயிருந்தால் இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த இடத்துல 1:3 புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடும், சிஸ்டம் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் ஃப்ரீயாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்க. இது நம்மளுடைய எஜுகேஷன் குரூப் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 9,800 சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க. அதில் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஃபஸ்ட்டு 10,000 11,000 12,000 சொல்லி பார்த்திங்கன்னா அந்த டிப்ஸ் கால்ஸ் வாங்குறவங்க நிறைய பேர் உள்ளே இருந்தாங்க. இப்போது ஓரளவுக்கு கற்றுக்கிறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் அந்த அளவுக்கு. ஓகே, இது வந்து என்னுடைய எஜுகேஷனல் குரூப் சேனல். வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், விருப்பம் வந்தால் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் என்ன அட்டென்ட் பண்ணணும் அப்படின்றவும் உங்களுக்கு அது வெபினார் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஹாய்ன்னு சொல்லி வாட்ஸ்அப் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்க பாருங்க. நீங்கள் கேட்டு என்ன வெபினார் எப்படி இருக்கும், என்ன இருக்குது டீட்டெயிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அந்த 1,20,000 ரூபாய் ஃபீஸ், 1,20,000 ரூபாய் ஸ்டாப் லாஸ் நீங்கள் ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கிட்டீங்க கூட நீங்கள் 5 இடத்துல இல்லை 10 இடத்துல நீங்கள் கற்றுக்கலாம். உங்களுடைய ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கலெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு புக்ஸ் வாங்குகிறோம், ஒரு 1000 ரூபாய் கொடுத்து புக்ஸ் வாங்குறோன்னா அந்த 1000 ரூபாய் கண்டிப்பாக உங்களுக்கு நாலேஜ் அதில் இருக்கும். அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட போயிட்டு கற்றுக்கிறோன்னா அதுக்கான கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நீங்கள் எங்கேயாச்சும் போயிட்டு கற்றுக்குங்க, ஆனால் கற்றுக்கிட்டு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். இந்த லாஸஸ் தேவையில்லாமல் அன்னெசரி லாஸஸை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அங்கே கற்றுக்கிட்டுனா சார் சின்ன லாஸ் பண்ணி தான் கற்றுக்கணும் அப்படின்வாங்க. சரி, அந்த லாஸ் எதுக்காக பண்ணுறீங்கன்னு இதுவரையும் யாராச்சும்
லெட்ஜரில் எழுதி வச்சுருக்கீங்களா, நான் இந்த காரணத்துக்காக லாஸ் பண்ணேன், இந்த காரணத்துக்காக லாஸ் பண்ணேன். யாரும் வந்து அந்த மாதிரி லெட்ஜர் மெயின்டைன் பண்ணுறதே கிடையாது. டெய்லி லாஸ் பண்ணிகிட்டே லாஸ் பண்ணிவிட்டு சார் 2 வருஷம் 3 வருஷமாக இருக்க மார்க்கெட்டில் 5 வருஷமாக இருக்க மார்க்கெட்டில் என்னோடய ஃபேஸ் இன்னும் டவுனில் தான் போயிட்டுருக்கு அப்படின்வாங்க. கண்டிப்பாக அப்படி அந்த மாதிரி இதில் போய் மாட்டிக்காதீங்க. தயவு செஞ்சு உங்களோட நாலேஜை அடுத்த லெவல் கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.